குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல்லை தட்டிக்கிறங்கம்மா. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். இது இன்றைக்கி நான் செய்கிறது வந்து கிறிஸ்மஸ்க்காண்டி குக்கீஸ் செய்கிறேன். கடலை பிஸ்கட்டு, கச்சான் பிஸ்கட் நான் செய்கிறேன். கச்சாண்டா கடலை பிஸ்கட் நான் செய்கிறேன். இப்போ அதை வாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்ப்போம். இது வந்து குறைவான ஜாமான் தான். 3 ஜாமானை வச்சு நம்ம வந்து அருமையான குக்கீஸ் நம்ம செஞ்சிடலாம். இது வந்து அந்த காலத்தில் உள்ள டிஷ்ஷு. நாங்கள் இந்த ஊருக்கு வந்த காலத்துலேருந்து ஆளுக செய்கிறாங்க. அதுக்கு முதல்ல எவ்வளோ காலம் செய்கிறாங்களோ தெரியலை. இப்போ வாங்க உங்களோட நானும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். இதே அளவை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் அருமையான கச்சான் பிஸ்கட், கடலை பிஸ்கட் நீங்களும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகும். முதல் ஸ்டெப் வந்து கடலையை நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து அந்த தொலியை ஃபுல்லாக எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோங்கம்மா. நம்மளுக்கு 100 கிராம் கடலை தான் தேவை. அப்புறம் 50 கிராம் வந்து ஐசிங் சுகரு, கூலா ஐசிங்கு, 100 கிராம் கடலையை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறோங்க. நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறோங்க. நெருலாம் அரைச்சிடாதே, ஓரளவு நைஸாக அரைச்சி வச்சுக்கிறோங்க. அப்புறம் மைதா மாவு வந்து 200 கிராமு. நான் வந்து ஒரு 60 பிஸ்கட் எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1 கிலோ நீங்கள் மாவு போட்டிங்கன்னா 1/2 கிலோ கடலையை வறுத்து அரைச்சி போடுங்க. அதுக்கு எண்ணெயை வந்து 300 கிராம் எண்ணெய் போட்டுக்கிறோங்க. எண்ணெய் வந்து நம்மளுக்கு அளவு இல்லை, நம்ம மாவு பிடிச்சி இழுக்கிறத வச்சு இருக்குது. சீனி வந்து இந்த மாதிரியே போட்டுக்கிறோங்க. 200 கிராமுக்கு வந்து 200 கிராம் மாவுக்கு வந்து நான் எப்படி 50 கிராம் சீனி போடுறோனோ அதே மாதிரியே நீங்களும் போட்டுக்கிறோங்க. 1 கிலோவாக இருந்தால் அதில் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோங்கம்மா. அப்படி பார்த்து செஞ்சுக்கிறோங்க. அப்படி உங்களுக்கு ஐசிங் சுகர் இல்லைன்னா சீனியை நல்லா மாவு மாதிரி அரைச்சி அதில் வந்து 1 ஸ்பூனு, அதாவது 50 கிராம் சீனிக்கு வந்து 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனை வந்து சோள மாவை போட்டு அரைச்சி போட்டு செய்யுங்கம்மா, நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 1 கிலோவாக இருந்தால் அது தக்கன நீங்கள் போட்டுக்கிறோங்க ஜாமான்களை. இதையே கூட்டிக்கிறோங்க. இதே அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் அருமையான ஒரு டிஷ்ஷு நீங்கள் செய்யலாம். குக்கீஸு 3 பொருள் தான், ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பார்க்கணும். கிறிஸ்மஸ்க்கு அதோட வெண்ணிலா எசன்ஸ் போடுங்க. கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம பெருநாள் கிறிஸ்மஸ்ஸு தீபாவளி இதுகளுக்கு மட்டும்தான் செய்யணுன்னு இல்லை. நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ நம்ம செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் எண்ணெயை ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கிறோங்கம்மா. அவ்வளோதாம்மா அளவு. எண்ணெய் வந்து எனக்கு வந்து 80 மில்லி தான் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. 100 மில்லி நான் வந்து எடுத்தேன். நான் வந்து என் மாவு வந்து 80 மில்லி தான் வந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிணையுவோம் அதே மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு நம்ம உருண்டை போட வேண்டியதான் வேலை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுமா. அதோட சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு இப்படி பொடிசாக கையிலையும் உருட்டலாம். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் டைமிங் வேஸ்ட்டு. சின்ன குட்டீஸு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா அழகாக அச்சில் வச்சு எடுத்துருங்க. அச்சு வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி செய்யணுன்ட்டு. இது வந்து நாங்கள் வந்து அப்போலேருந்து இப்படி தான் செய்வோம். இது வந்து அந்த காலத்து பிஸ்கட்டும் இந்த ஊருக்கு வந்த காலத்துலேருந்து ஆளுக செய்கிறாங்க. நாங்கள் பார்த்து தான் நானும் எங்கள் அக்காவும் முத பார்த்துட்டு, எங்கள் அக்கா தான் முதல்ல செஞ்சாங்க இந்த பிஸ்கட்டு எல்லாம். அப்புறம் தான் நான் செஞ்சேன். அப்புறம் மஞ்சக்கரை வந்து அழகாக அடிச்சுக்கிட்டு அது மேலே வச்சு நம்ம கடலையை வச்சு இது மேலே அதை தடவணும். அப்போ தான் அது அழகாக ஒட்டிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் அழகாக வட்டமாக உருட்டி வச்சுட்டேன். நம்ம பால் கொழுக்கட்டைக்கு உருட்டுற மாதிரியே உருட்டி வச்சுட்டேன். இதை வந்து என்ன செய்யுங்க, அது மேலே வந்து கடலை பாதியாக உடச்சி வச்சுக்கிறோங்க. கடலையை அதை வந்து அது மேலே வச்சு அந்த மஞ்சக்கரை முட்டை இருக்குல்ல, அதை வந்து சின்ன புருசு நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டு பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்கள்ல ஸ்கூல்லாம், அந்த புருசு வாங்கி வச்சுக்கிறோங்க. அதை நல்லா கழுவிட்டு அதில் எடுத்து வச்சு, இல்லைன்னா பொடி புருசு இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோங்க. அதுக்கு மேலே புருசு இல்லைன்னா குச்சியை வச்சோ இல்லை முள்ளுக்கரண்டியை வச்சோ நீங்கள் வச்சுக்கிறோங்க. இல்லை கீழே வடிஞ்சிரும். அதுக்கு தான் கீழே வந்து பேப்பர் எதுக்கு போடுறோம்னா நம்மளுக்கு கீழே ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் இதெல்லாம் ரொம்ப காலம் சென்றதான் எனக்கே தெரியும். ஸ்பூனை வச்சு எடுக்குது. இது வந்து பேப்பர் வைக்கிறனால அழகாக இப்படி எடுத்து அப்படியே கொட்டி விட்டுறலாம். நம்ம வந்து செஞ்சதோட அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் பேப்பர் வச்சுக்கிறதுமா. இப்போ எனக்கு இதுவே ரொம்ப காலம் சென்றதாம்மா எனக்கு தெரியும். ஒரு 2-3 வருஷமாக தான் நான் பேப்பர் வச்சு செய்கிறேன். என் மக தான் அதை சொன்னாங்க. அவங்க நல்லா செய்வாங்க எல்லாம். என் மகன்லாம் எல்லா குக்கீஸு, எல்லா கேக்கு எல்லாமே நல்லா செய்வாங்க. ஒரு 2 பேரும் பெரிய 2 பேரும் சூப்பராக செய்வாங்க. அவங்க தான் எனக்கு ரொம்ப உதவி செய்வாங்க. அப்போலாம் 1 கிலோ மாவை போட்டு 1/2 கிலோ கடலையை போட்டு பிணைஞ்சு செய்கிறது. என் பிள்ளைகளுக்கு தான் 2 தான் எல்லாத்தையும் உருட்டுங்க. போத்தலாக செய்கிறதுமா. 15, 20, 15, 12, 13, 20 வரைக்கும் நாங்கள் பிஸ்கட்டு செய்வோம் சமயத்தில். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க, நல்லா சாப்பிடுங்கண்டு. சமயத்தில் மிஞ்சியும் போயிடும். அப்புறம் 15, 20 வந்து 10 ஆக்குனது, 12, 8 ஆக்குனது, 7 ஆக்குனது, 5 ஆக்குனது,
இப்போ வந்து 5 பிஸ்கட்டு தான் ஒரு வருஷத்துக்கு பெருநாளைக்கு செய்கிறது. இப்போ என் வீட்டுக்காரர் உருட்டுறாங்க, அவங்களுக்கு கைக்கு வந்து பெருசாக தான் வருது. அப்போ தான் சொன்னாங்க அச்சில் வச்சு செஞ்சிட வேண்டியதானே அப்படின்ட்டு. அதோட 2 ட்ரே உள்ளுக்கு போயிடுச்சுமா. இதில் வந்து 40-50 பிஸ்கட் இருக்கும் அதுக்குள்ள. இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை வந்து அழகாக வெட்டிக்கிட்டுமா, 2ஆக வெட்டிக்கிட்டு அது உள்ளுக்கு அந்த மாவை வச்சு இப்படி கைட்டே தட்டிட்டு அச்சை எடுத்து இப்படி செஞ்சுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸிம்மா, கஷ்டம்லாம் இல்லை. சின்ன பிள்ளை வச்சுருக்குறவங்க இப்படி அச்சில் செஞ்சுக்கிறோங்கம்மா. இது கொஞ்சம் பெரிய அச்சு, இது வந்து ஜேம் பிஸ்கட்டு செய்கிற அச்சு, தட்டு ஜேம் தட்டு செய்கிற அச்சு. நான் வந்து சின்ன அச்சில் அவங்களுக்கு செஞ்சு காட்டு. இதெல்லாம் அந்த காலத்தில் வாங்கின அச்சுமா, நான் இப்போலாம் வாங்கலை. அப்புறம் இப்படி பொடிசாகவே எடுத்து வச்சுக்கிறோங்க, அவ்வளோதான். வச்சு அதுலேயும் வந்து அந்த கடலையை வச்சு முட்டையை தடவி வச்சுருங்க. இது வந்து ஒரு ட்ரே முடிஞ்சிருச்சு, 2 ட்ரே குக்கீஸை பண்ணியாச்சு, அவ்வளோதான். அழகாக கருக்காமல் எடுத்துருங்கம்மா. 15-20 நிமிஷம் வைங்க, 180 இதில் வைங்க, அவ்வளோதாம்மா. பிஸ்கட்டு குக்கீஸு ரொம்ப ரெடி. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அந்த பாருங்கள், அழகான கலராக நல்லா அழகாக வந்துருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சி போயிடும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கம்மா. மீண்டும் சந்திப்போம். லைக், சப்ஸ்கிரைப், JJ Max Kitchen. Bye. See you. Bye.